Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சில்க் பட்டு சாரீ வந்து வேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா கொஞ்சமே முரடான சாரீ தான், ஏன்னா ரொம்ப வந்து சாஃப்டான சாரீ கிடையாது பட்டு சாரீ. ஸோ அப்படிப்பட்ட சாரீ நம்ம எப்படி ரொம்ப ஃபிட்டாக, ரொம்ப ஸ்லிம்மாக அண்ட் ரொம்ப ஷேப்பாக எப்படி நம்ம வேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு சாரீ வந்து வேர் பண்ண முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது நீங்கள் அன்றைக்கி என்ன செப்பல் இல்லை என்ன ஹீல்ஸ் போட போகிறீங்களோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாரீ கட்டுங்க. அப்போ தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ சாரியோட ஒரு முனை எடுத்துகிட்டு அதை வந்து என்னோடய ரைட் சைடு போர்ஷனில் நான் காமிக்கிறேன் இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபிட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பெல்லி பட்டன் கீழே வந்து வேர் பண்ணுற ஹேபிட் இருக்கும், இல்லைனா அது நேராகவே வேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப மேலேயும் தள்ளி பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பெல்லி பட்டன் கீழே பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஷேப் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி டக் பண்ணுறேனோ அதே மாதிரி ரொம்ப நீட்டாக டக் பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன ஆகும்னா ரொம்ப வந்து குண்டாக காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபிட்டாக காட்டும். ஸோ அதே மாதிரி பேக் சைட் போர்ஷன்லேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டாக நம்ம தர தொட்டு அந்த சாரீ வந்து தெரியணும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், டக் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஸோ நான் எடுக்கிற மாதிரி இப்போ எடுத்துக்கோங்க சாரீ. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து சாரீ ப்ளீட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக போடுறேன், ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக நான் போடுறேன். அண்ட் அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ பின் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ப்ளவுஸ் இல்லாதனால நான் சும்மா மேலே வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் சைடு ஏரியாவில் ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த பொசிஷனை, அந்த பார்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பார்டர் எப்படி எடுக்கணும்னா, ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அண்ட் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து உங்கள் பெல்லி பட்டனுக்கு கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பின்னப் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பின்னப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பார்டர் அப்படி நிற்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு மெத்தட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ஒரு 4 விரல் கேப் இருக்கும். ஸோ 4 இன்ச் கேப் பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி இன்னொரு பின்னை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த பார்டர் வந்து கலையாமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்லா வந்து ஏதாவது சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லைட்டாக உதறிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ளீட் எடுக்கிறேன். ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கல, கொஞ்சம் விட்டுட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சொருகும் போது கரெக்டாக இன்சர்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ இன்ச் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸ் ஃப்ளீட்டாக எடுக்கிறேன். அதாவது உங்கள் சாரியோட லென்த் பொறுத்து நீங்கள் ஃப்ளீட் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி அதை பேஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்ளீட் எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், மேலே மட்டும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சேஃப்டி பின்னை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, பின்னப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னப் பண்ணிட்டீங்கன்னா கலையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதறினீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதில் செட் ஆயிரும். அது சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, காட்டன் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா லைலான் சாரீ, எந்த சாரியாக இருந்தாலும் சரி, அது அழகாக ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அலைன் பண்ணணும். ஸோ அது எப்படி அலைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லேயர், அதாவது ஒரு மொலம் சைஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நானே இழுத்து லைட்டாக கையாலே அயன் பண்ண மாதிரி பண்ணி விடுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் நீட்டாக ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு அது வந்து செட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நல்லா பிடிச்சு விட்டு
அதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்க்குறீங்களா, ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக அதை அயன் பண்ண மாதிரி வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஏரியா இருக்கலாம், அந்த பார்டர் சைடு. ஸோ பார்டர் சைடில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பெலி பட்டனுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அவங்களோட ரைட் சைட் பக்கமாக என்ன பண்ணிக்கோங்க, உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க, டக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேராக பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக் இருக்காது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடு எக்ஸஸாக கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் நான் என்னோடய கை விட்டேன். நம்ம இந்த சைடு நம்ம உள்ள ஒரு மாதிரி டக் பண்ணி விட்டோம்ல, கொஞ்சம் இழுத்து விட்டோம்ல, அதை நல்லா என்ன பண்ண இழுங்க, கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அழகாக ஷேப்பாக இழுத்து அதை இந்த சைடு சொருகிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், பலபடி அதே மாதிரி கை விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஓரளவுக்கு செட் பண்ணுறேன், அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை நேராக மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது கீழே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பின்னை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணுறதை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இழுத்து சொருகணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதை செட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பின் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ப்ரொசீஜர் இதில். ஸோ ஆல்மோஸ்ட் பின் பண்ணியாச்சு. ஸோ பின் பண்ணிங்கன்னா அந்த இடம் அழகாக வந்து டைட்டாக உட்காந்துரும், அதனால் கொஞ்சம் கலையாமல் இருக்கும். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறத என்ன பண்ணுறோன்னா ஈவனாக என்ன பண்ணிக்கோங்க, டக் பண்ணிக்கோங்க. அண்ட் பின் சைடு இல்லைன்னா உங்களோட லெஃப்ட் சைடுகளையும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி டக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் அந்த ஃப்ளீட் எடுத்துருக்கோம்ல, ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, ஈவனாக கரெக்டாக எடுத்துக்கோங்க. எதெல்லாம் எக்ஸஸாக இருந்தால் அந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் நான் ஒரு பின்னப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு அது ஃபிட்டாக அமைஞ்சிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கலையவே கலையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாரீ வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல் டே இல்லை 2 நாள் ஆனாலும் அது வந்து கலையவே கலையாது. ஸோ அதுக்கு நான் கேரண்டியாக சொல்வேன். அண்ட் எப்போவுமே உங்களோட இன்செட் அதாவது பெட்டிக்கோட் நீங்கள் போடுறீங்கள்ல, அது வந்து நல்ல டைட்டாக, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ உங்களால் தாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அவுட்ஃபிட். இனி நான் வந்து ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லுக்கு ரொம்ப ஃபிட்டாக, ரொம்ப ஷேப்பாக, ரொம்ப கர்வியாக உங்களுக்கு அழகாக காட்டும். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி எடுக்க டைமில் இந்த மாதிரி ஸ்டில்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ரொம்ப லீனாக ஒரு காட்டும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஃப்ளீட் எடுத்து அதை வந்து எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து இதோட தொடர்ச்சியாக நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன். ஸோ அதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye.